வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஷமீனா. ரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். ரூபாய் 25,000 கோடி முதலீடு பெறப்பட்டுள்ளது. முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த முழுவீச்சில் நடவடிக்கை. அமைச்சர் விஜயபாஸ்கர் பேரவையில் தகவல். ஒருதலை காதல் விவகாரத்தால் விபரீதம். பள்ளி ஆசிரியை வெட்டி கொலை. கொலையாளி தற்கொலை. மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் கனமழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தகவல். தமிழகத்தில் இதுவரை ரூபாய் 25,000 கோடி அளவுக்கு முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தொழில்துறை, வணிக வரித்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் வேளாண் துறைகள் தொடர்பாக விதி எண் 110 கீழ் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு முதல்வர் பேசினார். அப்போது பேசிய அவர், உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் 64 நிறுவனங்கள் 87,082 கோடி மதிப்பில் தொழில் தொடங்குவதற்கான பணிகளை தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஸ்ரீபெரும்புதூரில் சிப்காட் வானூர்தி பூங்காவில் 30 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் எனவும் முதல்வர் அறிவித்தார். சென்னை தரமணியில் 20 கோடி ரூபாய் மதிப்பில் உயிரி தொழில்நுட்ப அபிவிருத்தி மையம் அமைக்கப்படும் எனவும் முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டார். இது தவிர பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் அறிவிப்புகளை முதல்வர் வெளியிட்டார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடத்தப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 2,42,160 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இதுவரை 64 நிறுவனங்கள் 87,062 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழில் துவங்குவதற்கான பணிகளை துவங்கிவிட்டன. அவை இதுவரை 25,020 கோடியே 48 லட்சம் ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்துள்ளன. ஏனைய நிறுவனங்கள் தேவையான முன் ஆயத்த பணிகளை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் 10 குதிரை திறன் கொண்ட சூரிய சக்தியால் இயங்கும் வேளாண் மோட்டார்களுக்கு 80% மானியம் வழங்கப்படும் என முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இந்த ஆண்டு வேளாண் நடவு எந்திரங்களுக்கு 31 கோடி ரூபாய் வரை மானியம் அளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். 10 குதிரை திறன் கொண்ட சூரிய சக்தியால் இயங்கும் மோட்டார் பம்பு செட்டுகளுக்கு 80% மானியம் வழங்கப்படும். 500 விவசாயிகள் பயனடையும் வகையில் 21 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். நெல் நடவு எந்திரங்கள், பவர் டில்லர், சுழற் கலப்பை, களை எடுக்கும் கருவிகள், டிராக்டர் மற்றும் பவர் டில்லரால் இயக்கப்படும் கருவிகள் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் எந்திரங்களை விவசாயிகள் வாங்க நடப்பாண்டில் 31 கோடியே 6 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும். அரசின் விரைவான நடவடிக்கைகளால் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேரவையில் இன்று தெரிவித்தார். இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தில் திருவள்ளூர் பேரவை திமுக உறுப்பினர் ராஜேந்திரன் டெங்கு காய்ச்சல் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் டெங்குவின் பாதிப்பு அதிகம் உள்ளதாக பேசிய ராஜேந்திரன், டெங்குவால் உயிரிழந்த 7 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படுமா என்றும் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், டெங்குவை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் டெங்கு அறிகுறியுடன் அனுமதிக்கப்பட்ட 58 பேரில் 50 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் போன்ற அனைத்து காய்ச்சல்களும் முழு கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. அரசு தேவையான அத்தனை நடவடிக்கை எடுத்தப்படுகிறது. உள்ளாட்சித்துறையோடு இணைந்து 526 கிராம ஊராட்சிகளில் 10 பேரூராட்சிகளில் 5 நகராட்சிகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள், மாஸ் கிளீனிங் ப்ரோக்ராம் போன்ற அனைத்து பணிகளும் வேகமாக துரிதமாக நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு முழுக்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சிறப்பாக எடுக்கப்பட்டு வருகிறது. டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட அனைத்து தொற்று நோய்களும் கட்டுக்குள்ளே இருக்கிறது என்பதை பேரவைத் தலைவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
தூத்துக்குடியில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் தனியார் பள்ளி ஆசிரியை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி இந்திரா நகரை சேர்ந்த நியூமேன் என்பவரது மகளான பிரான்சினா சந்தை சாலையில் உள்ள தனியார் மழலையர் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இவர் வழிபாட்டிற்காக தேவாலயம் சென்றபோது இதே பகுதியைச் சேர்ந்த ஜியன் கோம்ஸ் என்ற நபர் அவரை சராமரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றார். இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி பலியானார். இதனிடையே ஆசிரியரை வெட்டிவிட்டு சென்ற ஜியன் மணல் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். காதலை ஏற்க மறுத்ததால் ஆசிரியரை ஜிகன் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னையில் ஏடிஎம் மையத்தில் பணம் நிரப்புவதற்காக கொண்டு செல்லப்பட்ட வாகனத்தை கடத்தி அதிலிருந்து 30 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்தது தொடர்பாக இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை மண்ணாடியில் வடக்கு கடற்கரை காவல் நிலையத்தில் அருகே உள்ள ஏடிஎம் மையத்தில் பணம் நிரப்பிக் கொண்டிருந்த பொழுது அதன் அருகே வாகனத்தை நிறுத்தியிருந்தனர். அப்பொழுது ஓட்டுநரின் கவனத்தை திசை திருப்பிய சிலர் பணத்துடன் வாகனத்தை கடத்திச் சென்றனர். இதுபற்றி தகவல் அறிந்த காவல்துறையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் கடத்தப்பட்ட வாகனம் ராயபுரம் மாதா கோவில் தெருவில் கண்டுபிடிக்கப்பட்டது. எனினும் அதிலிருந்து 30 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துவிட்டு கொள்ளையர்கள் தப்பி சென்றது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக வாகன ஓட்டுநர் நாராயணன், பாதுகாவலர் சுரேந்தர் மற்றும் பணம் நிரப்பும் அலுவலர் ஆனந்தன் ஆகியோரிடம் காவல்துறையினர் முனைப்புடன் விசாரணை நடத்தினர். கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை 12 தனிப்படைகளை அமைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதனிடையே பணத்தை கொள்ளையடித்தது தொடர்பாக ராஜேஷ் லிங்கம் ஆகிய இருவரை கைது செய்து அவர்களிடமிருந்து 26 லட்சம் ரூபாயை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தில்லி மற்றும் குர்கான் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தில்லி நகரில் இன்று காலை வழக்கத்திற்கு மாறாக கனமழை கொட்டியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இருள் சூழ்ந்து வெளிச்சம் குறைவாகவே உள்ளதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. தில்லியின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ள நீரில் மூழ்கியுள்ள படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகின்றன. சாதாரண நாட்களிலேயே போக்குவரத்து நெரிசலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தலைநகர் தில்லியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் போக்குவரத்து மேலும் சிக்கலாகியுள்ளது. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜான் கெர்ரி இன்று தில்லியில் உள்ள புனித தலங்களுக்கு சென்று பார்வையிட இருந்த நிகழ்ச்சி மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் ஹைதராபாத் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், தென் தமிழகம் மற்றும் குமரி கடலை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததாகவும் அதிகளவாக மன்னார்குடியில் 120 மில்லிமீட்டரும், வாணியம்பாடி உத்திரமேரூரில் 11 மில்லிமீட்டரும் மழை பதிவானதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தின் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என கூறிய அவர் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் எனவும் தெரிவித்தார். வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். மாநில நலனில் ஒன்றிணைந்த செயல்பாடு, வைகோ வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
மாநில நலனில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் வரும் 15ஆம் தேதி மதிமுக சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தை மாவட்ட நிர்வாகிகளுடன் மதிமுக பொதுச்செயலர் வைகோ பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நதிநீர் பிரச்சினையில் மத்திய அரசு ஓரவஞ்சனையாக செயல்படுகிறது என்று கூறினார். மாநிலத்தின் நலன் சார்ந்த பிரச்சினைகளுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து போராடாவிட்டால் தமிழகத்தில் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் வைகோ குறிப்பிட்டார். ஒரு மாநிலம் இப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பொழுது நாங்க கேரளா கடிதம் எழுதினோம், பதில் வரலன்னு சொல்லி மத்திய சர்க்கார்ல இதுக்கு அனுமதி கொடுத்திருப்பது அநியாயம். மத்திய அரசு தொடர்ந்து இப்படிப்பட்ட நதிநீர் பிரச்சனைகளிலே ஓரவஞ்சகமாகவே நடந்து கொள்கிறது என்பதற்கு சரியான அத்தாட்சி. கரூரில் கொலை செய்யப்பட்ட மாணவி சோனாலியின் உடலை வாங்க உறவினர்கள் மறுத்துள்ளனர். இதனையடுத்து அவர்களுடன் அரசு அலுவலர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். கரூரில் தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்றில் 3ஆம் ஆண்டு பயின்ற சோனாலியை அதே கல்லூரியில் படித்து வந்த இடைநீக்கம் செய்யப்பட்ட மாணவர் உதயகுமார் வகுப்பறையிலேயே கட்டையால் தாக்கினார். இந்த தாக்குதலில் பலத்த காயமுற்ற மாணவி மதுரையில் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் உயிரிழந்தார். மாணவியின் உடல் தற்போது அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட மாணவியின் குடும்பத்துக்கு கல்லூரி நிர்வாகம் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அதுவரை உடலை வாங்கப் போவதில்லை என்றும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினரும் அரசு அலுவலர்களும் மாணவியின் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். நேற்று 3 மணிலேருந்து நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எந்த எதுக்குமே அவங்களுக்கு இது ரெஸ்பான்ஸ் பண்ணல. கல்லூரி நிர்வாகமும் காவல்துறையும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத எங்களுக்கு இது வரைக்கும் தெரிவிக்கல. இதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிவிக்கல அப்படின்னா இங்கேருந்து நாங்கள் வாங்க மாட்டோம். விடுதலை போராட்ட வீரர் சேகு தம்பி பாவலரின் 143வது பிறந்த நாள் விழா கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடியில் இன்று கொண்டாடப்பட்டது. விடுதலை போராட்ட வீரரும் தமிழ் புலவரும் சதாவதானி என்று போற்றப்படுவருமான சேகு தம்பி பாவலரின் 143வது பிறந்த நாள் விழா இன்று கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடியில் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. இடலாக்குடியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் அவருடைய உருவப்படத்தினை மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் திறந்து வைத்தார். அவரது பிறந்த நாளை ஒட்டி மாணவ மாணவியருக்கு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், தமிழ் ஆர்வலர்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். பொய்யான புகாரின் பெயரில் டாக்டர் பாரிவேந்தர் கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் அரியலூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொய்யான புகாரின் பெயரில் டாக்டர் பாரிவேந்தர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்திய ஜனநாயக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் திருமானூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சியின் இளைஞரணி மாவட்ட செயலர் பாலச்சந்தர் தலைமை வகித்தார். இதில் வேந்தர் பேரவையின் மாவட்ட செயலர் அருண் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தரை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் காணாமல் போன மதனை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பொய்யான புகாரின் பெயரில் டாக்டர் பாரிவேந்தர் கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தி பெரம்பலூரில் இந்திய ஜனநாயக கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். டாக்டர் பாரிவேந்தர் கைது செய்ததை கண்டித்து பெரம்பலூர் மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தரை விடுதலை செய்ய வேண்டும், காணாமல் போன மதனை கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் என மறியலில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற ஆவணி தேரோட்ட விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் ஆவணி திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் வீதியுலா வந்த சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான ஆவணி தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரில் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய சுப்பிரமணிய சுவாமியை பக்தர்கள் வணங்கி வழிபட்டனர். ஆவணி தேரோட்ட விழா நாளை மறுநாள் மஞ்சள் நீராட்டு விழாவுடன் நிறைவு பெறுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி பெருந்திருவிழா நடைபெற்று வருகிறது.
தினசரி காலை மாலை இரு வேளைகளிலும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரோட்டம் எடுத்து தேர் இழுத்து வருகிறார். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் ஆவணி மூலத்திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நெல்லையப்பர் பரிவார மூர்த்திகளுடன் மானூருக்கு எழுந்தருளி கரூர் சித்தருக்கு காட்சியளிக்கும் விழாவாகவே ஆவணி மூலத்திருவிழா நடத்தப்படுகிறது. இந்த விழா கொடியேற்றத்துடன் இன்று காலை தொடங்கியது. வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கொடியேற்றினர். வரும் 3ஆம் தேதி காந்திமதி அம்மன் உடனுரை நெல்லையப்பர் திருவீதி உலா நடைபெறுகிறது. இதனையடுத்து 8ஆம் தேதி கருவூர் சித்தருக்கு மானூரில் எழுந்தருளும் நிகழ்ச்சியும், 10ஆம் தேதி மானூர் அருள்மிகு அம்பலவான சுவாமி கோவிலில் கரூர் சித்தருக்கு சாப விமோசனம் நிவர்த்தி செய்தல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளன. பழமையின் பெருமையை போற்றும் நமது பைந்தமிழ் நாட்டில் பழம்பெரும் தொழில்கள் பலவும் நலிந்தே வருகிறது. இப்படி ஒன்றுதான் ஆபரணங்களுக்கான கற்களுக்கு பட்டை தீட்டும் தொழில். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். பண்டைய காலத்தில் ரோமானியர்களுடன் ஏற்பட்ட வணிக தொடர்பால் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையை அடுத்த கொடுமணல் தலைசிறந்த வணிக நகரமாக விளங்கியிருக்கிறது. தங்க ஆபரணங்கள், பவளம், வைரம், வைடூரியம், ரத்தின கற்கள் வரை இங்கு கொண்டுவரப்பட்டு வடிவமைக்கப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட சான்று கிடைத்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். இவ்வாறு பல ஆண்டுகளாக கற்களுக்கு பட்டை தீட்டும் குடும்பங்கள் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், சிவன்மலை, படியூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றும் அந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள போதிலும் போதிய வருமானம் இல்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். வடநாட்டிலிருந்து இங்கு கற்களை கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஆனால் இன்று இங்கிருந்து வாங்கிட்டு போய் வடநாட்டில் அவர்கள் பட்டை தீட்டப்பட்டு அவர்கள் அதை விற்கும் பொழுது அவர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறது. இத்தொழிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இங்கேயே விலைகள் கிடைக்கும்படி செய்தால் இத்தொழில் மீண்டும் பாதுகாக்கப்படும். நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது மிக சில குடும்பத்தினரே மிகுந்த சிரமத்திற்கு இடையே இந்த தொழிலை மேற்கொண்டுள்ளனர். பெரும்பாலும் வட இந்தியர்கள் விரும்பி வாங்கிச் செல்லும் இந்த ஆபரண கற்களை நல்ல விலைக்கு விற்பதற்கு இடையூறாக இடைத்தரகர்கள் செயல்படுவதாக கவலை தெரிவிக்கின்றனர் இந்த தொழிலாளர்கள். கொஞ்சம் காலமாகவே ரொம்ப நலிந்து ரொம்ப ஒடிஞ்சிருக்குங்க. அதனால் ஒரு 150 குடும்பம் இருந்தது ஒரு 10 பேர் தான் வேலை செய்கிறோம். தொழில் கொஞ்சம் மேம்பட கவர்மெண்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கற்களை வெட்டி எடுக்க கனிம வளத்துறையினரின் கெடுபிடி மற்றும் இடைத்தரகர்களின் தலையீட்டால் போதிய வருமானம் இல்லாத காரணத்தால் பாரம்பரியமாக செய்து வந்த தொழிலை பலர் கைவிட்டுள்ளனர். எனினும் தங்களது முன்னோர்கள் கற்றுத்தந்த தொழிலை திறம்பட செய்து அவர்களின் பெருமையை பறைசாற்றுவதாக தெரிவிக்கின்றனர் சிலர். நாங்கள் இது பாசி, தோடு, கம்மல் இதுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். கரண்ட் பில் எச்சு வருது. எங்களால் அதுவும் கூட கட்டறதுக்கு முடியாமல் தொழில் நலிஞ்சு போயிருக்கு. எங்களுக்கு தகுந்த கூலி கிடைக்கிறதில்ல. அதனால் எங்களுக்கு கவர்மெண்டில் ஏதோ ஒரு பார்த்து எங்களுக்கு நல்ல உதவி செய்யணும். வடநாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த தொழில் விரும்பி வாங்குவாங்க. ஆனால் அவங்க நேரடியாக எங்ககிட்ட வர முடியாமல் பல தரகர்கள் மூலியமாக வாங்கி அவங்க விட்ட வாங்கிக்கிறாங்க. ஆனால் அங்கே தரும்போது என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு சரி வர கூலியே வர மாட்டேங்குது. இதை எப்படியாவது கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கண்ணுங்கிறது காட்டி எங்கள் தொழிலை எப்படியாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இன்றளவும் பெரிய நகைக்கடைகளில் விற்கப்படும் ஆபரணங்களில் பதிக்கப்பட்டுள்ள நவரத்ன கற்கள் இதுபோன்ற கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டவைதான் என்பதை மறுக்க முடியாது. எனினும் நேரடியாக விற்பனை செய்ய இயலாத காரணத்தால் லாபம் கிடைப்பதில்லை என கூறும் தொழிலாளர்கள் தாங்கள் பட்டை தீட்டும் கற்களை பூம்புகார் விற்பனை நிலையங்கள் மூலம் விற்கவும் அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து ஆ. சிவகிருஷ்ணன். அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதல். சிரியாவில் IS தளபதி கொல்லப்பட்டார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியாவில் அமெரிக்க போர் விமானங்கள் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் முக்கிய தளபதி கொல்லப்பட்டார். சிரியாவின் அலப்போவில் உள்ள ஐஎஸ் தீவிரவாதிகளின் முகாமை குறிவைத்து அமெரிக்க விமானப்படைகள் தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலில் ஐஎஸ் முக்கிய தளபதி அஹ்மத் அத்தானி கொல்லப்பட்டார். இந்த தகவலை ஐஎஸ் தீவிரவாதிகளின் செய்தி நிறுவனமான அமாக் உறுதிப்படுத்தியுள்ளது. அலப்போ நகரில் அரசு படைகளுக்கு எதிராக போர் வியூகம் வகுக்க சென்ற பொழுது நடைபெற்ற தாக்குதலில் தளபதி அத்னானி வீரமரணம் அடைந்ததாக அமாக் நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனை அமெரிக்காவின் பென்டகனும் உறுதி செய்துள்ளது. அயல் நாடுகளில் தீவிரவாத தாக்குதல் நடத்த திட்டம் வகுத்து கொடுத்த அத்னானியின் மறைவு ஐஎஸ் அமைப்புக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் பிரிட்டனின் ஆன்டி முறை வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் கடந்த 29ஆம் தேதி தொடங்கி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று போட்டியில் பிரிட்டனின் ஆன்டி முறை செக் குடியரசு வீரர் லூகாஸ் ரோசாலுடன் மோதினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 6-3, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று ஆன்டி முறை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். இதேபோல் பெண்கள் ஒற்றையர் பிரிவு போட்டியில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்ய வீராங்கனை மக்கரோவாவை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறையில் 25,000 கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டுள்ளது. முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த முழுவீச்சில் நடவடிக்கை. அமைச்சர் விஜயபாஸ்கர் பேரவையில் தகவல். ஒரு தலை காதல் விவகாரத்தால் விபரீதம். பள்ளி ஆசிரியை வெட்டிக் கொலை, கொலையாளி தற்கொலை. மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் கனமழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தகவல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.